புதிய பாம்பன் தூக்கு பாலம் எப்பொழுது செயல்பாட்டிற்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ரயில்வே துறையின் பாதுகாப்பு உயரதிகாரி சௌத்ரி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். இந்த பாம்பன் பால பணிகள் குறித்து சௌத்ரி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அதிருப்தி எதன் காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? வணக்கம். ராமேஸ்வரம் மண்டபம் இடையே பாம்பன் கடற்பகுதியில் 550 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தில் நவம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதி சோதனை ரயிலை 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி ஆய்வு செய்தார். பாலத்தின் உறுதித்தன்மை பற்றி அவர் நடத்திய 2 நாள் ஆய்வின் அனுமதி அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக பயணிகள் ரயிலை அதிகபட்சமாக புதிய பாம்பன் பாலத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்க வேண்டும் என்றும், செங்குத்து தூக்கு பாலத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 58 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் பாலத்தில் ரயிலை இயக்க அனுமதி கிடையாது. இதேபோல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் தூக்கு பாலத்தை உயர்த்தி இறக்கவும் அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு குறைகளை சுட்டிக்காட்டி புதிய பாம்பன் பால கட்டுமானம் தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். 100 ஆண்டுகள் பழமையான பழைய பாம்பன் பாலம் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே மிகவும் சிறப்பாக கட்டப்பட்டிருந்ததாக கூறியிருக்கிறார். அதே நேரம் புதிய பாம்பன் பாலம் கட்டுமானத்தின் திட்டமிடல் தொடங்கி கட்டி முடிக்கப்பட்டது வரை பல்வேறு குறைபாடுகள் வெளிப்படையாகவே தெரிவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரயில்வேல குறிப்பா முக்கிய பாலங்கள் கட்டும் போது வழக்கமாக பின்பற்றக்கூடிய தொழில்நுட்ப ஆலோசனை குழுவை அமைக்காமல் ரயில்வே வாரியமே தன்னுடைய விதிகளை மீறி இருப்பதாக அவர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். பாலத்தின் பல பகுதிகளில் விதிகளை மீறி ப்ரீ வெல்டிங் செய்யாமல் ஸ்பாட் வெல்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பாலத்தின் பாரம் தாங்கும் திறன் 36% வரை குறைந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். உலகிலேயே கடல் அரிப்பு மோசமாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் கடற்பகுதியில் கட்டப்பட்ட அந்த புதிய பாலத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக உதிரி பாகங்கள் ஏற்கனவே துருப்பிடிக்க தொடங்கிவிட்டதாகவும் அவர் தன்னுடைய அனுமதி அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரயிலை இயக்க தற்போதைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ரயில்வே தலைமை பொறியாளர் ஆய்வு செய்து புதிய பாம்பன் பாலத்தின் உறுதித்தன்மைக்கு சான்றளிக்க வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய ஆய்வு அனுமதி அறிக்கையில AM சௌத்ரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பார்த்திபன், நன்றி ரஞ்சித், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. புதிய பாம்பன் பாலத்தின் பாதுகாப்பு தன்மை குறித்து பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் பாதுகாப்பு தன்மை குறித்து அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.